ஒவ்வொரு மழைக்கும் தலைநகர் சென்னை தத்தளிக்கும் நிலையில் வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இதுபற்றி சென்னை மாநகர மேயர் பிரியா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக கலந்துரையாடலை பார்க்கலாம். மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் நம்ம 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு நம்ம கோர் சிட்டி முக்கியமான பகுதிகள் ராயபுரம், தண்டையார்பேட்டு, ஜோன் 9 இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்றிருக்கு. இந்த ஆண்டு இன்னும் நம்ம கொசஸ்தலையார் பகுதிகள் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. கொசஸ்தலையார் பொறுத்த வரைக்கும் மண்டலம் 1, 2, 3 இந்த மாதவரம் பகுதிகள் எல்லாம் அதிகமாக இந்த பணிகள் நடைபெற்றிருக்கு. அதுவுமே இப்போ 83% பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. சில பகுதிகள் இந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸ்லாம் நிறைவேறப்படுற சூழல் இருக்கு. ஸோ அதுவுமே இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள முடிவுறும் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. அதே போல இப்போ சவுத் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோவலம் ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட். ஸோ அதுவும் 3 ஃபேஸா பிரிச்சு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 60% பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. ஸோ அந்த பணிகளுமே விரைவில் முடிக்கப்படும். கோர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த நிதிகள் இப்போ சிங்கார சென்னையிலேருந்து பண்ணோம், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அம்யூனிட்டி ஃபண்ட்லேருந்து பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிதிகள்லேருந்து எடுக்கப்பட்ட பணிகள் எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு கூடுதலாக இன்டீரியர் ரோட்ஸ்லயும் மழைநீர் வடிகால் தேவைப்படுதுன்று மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரிலாம் தெரிவித்தவாறு புதிய பணிகள் நீடு இருக்கா அப்படின்றத ஸ்டடி பண்ணியிருக்கோம். தேவையான பகுதிகளில் தேவை இருக்க பார்த்து அதுக்கேற்றாப்புல பணிகள் மேற்கொள்ளப்படும். யாருமே எதிர்பார்க்காத அளவு 45 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. ஸோ இந்த முறையும் நம்ம கிளைமேட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த அளவு தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எந்த அளவுக்கு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு மாநகராட்சி தயாராக இருக்கணும். ஸோ பப்ளிக்கை எந்த அளவுக்கு நம்ம தண்ணி நிற்கிறதுலேருந்து வெளியேற்றி சுத்திகரிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கான பணிகள் எல்லாமே முன்னெடுப்புகள் நடைபெற்று வருது.